வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். உலகம் முழுக்க நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் lifehoroscope.in www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட சர்வீஸை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டைட்டில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு டைட்டில் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஆர் மெயில் பண்ணுங்கள். ஷியூராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மேஷராசி கோவப்பட்டா எப்படி இருப்பாங்க, கோவப்பட்டா என்ன பண்ணுவாங்க, என்ன அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் என்ன? மேஷம் பொதுவாக வந்து கத்துற குணம், நெருப்பு, ஒவ்வொன்று சவுண்டு போடுறது, கத்துறது, அதிகாரம் பண்ணுறது. ஏய் நீ எப்படி இப்படி பேசலாம், நீ எப்படி இப்படி செய்யலாம், முட்டாள், அந்த மாதிரி அந்த அந்த கோவத்துடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா அது ஒரு அதிரடியாக இருக்கும், பகிரங்கமாக இருக்கும், சத்தமாக இருக்கும். ஒரு 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 கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் ஆடிங்கன்னா உனக்கு அறிவு இல்லையாடான்னு அப்படி ஒரு ஒரு கோவத்தில் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை போட்டாங்கன்னா முட்டாள் மாதிரி பேசாத, நான் அடிச்சேன்னா வீடு ரெண்டாக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கோவம் எப்படி இருக்குன்னா நான் ரெண்டாக்கிடுவேன், உடச்சிருவேன். அந்த நெருப்பு எப்படி திடீர்னு ஒரு 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 ஆட்டம் பாம், நம்ம வந்து இப்போ தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் போது ஆட்டம் பாம் வெடிச்சா ஒரு சவுண்டு வர மாதிரி அப்படி ஒரு சத்தம், அப்படி ஒரு கத்துறது, அப்படி ஒரு பொருளை போட்டு டமால்னு உடைய, இதெல்லாம் தான் மேஷத்துடைய கோவப்பட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் அடிப்பாங்க, அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சில பேரை கை ஓங்கி அடிக்கிற குணம் கூட உண்டு. ரிஷபம் கோவப்பட்டால் என்ன பண்ணுவாங்க? ரிஷபம் கோவப்பட்டால் ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே நொந்து போயிடுவாங்க. மனசுக்குள்ளே அப்படியே வெம்பி நொந்து அது அதாவது என் மனசு அழுவுது அப்படின்னு சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு மனசு அழுதுறோம். அதுக்கப்புறம் பெண்களாக இருந்தாலும் அதிகப்படியாக கண்ணீர் வந்துடும். கோவப்பட்டாலே வந்து கோவத்தோட கண்ணீரோட கோவம் வரும், அதில் கத்துவாங்க. இப்போ நீ இப்போ அழுதுகிட்டே கத்துறேன் அப்படி இருக்கும், உனக்கெல்லாம் அறிவே இல்லையோ, இப்படி பண்ணுறியே, அந்த மாதிரி ஒரு கண்ணீரோட ஒரு ஒரு கோபம். ஓகே, அந்த ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு கோபப்பட்டால் கூட பேச மாட்டாங்க, மௌனம், பேச மாட்டாங்க, எனக்கு பேச பிடிக்கல, அப்படி ஒரு 2 நாள் இருப்போம், 5 நாள் இருப்போம், 1 வாரம் இருப்போம். இது ஒரு டைப்பு. அழுவுறது ஒரு டைப்பு, அழுதுகிட்டே திட்டுறது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் உன்னை நம்ப மாட்டேன், இதுக்கு மேலே நான் கூட பழக மாட்டேன், பேச மாட்டேன், நம்ப மாட்டேன், நீ இப்போ ஏமாத்து அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு டைப்பு. சப்போஸ் ஒரு பப்ளிக் பிளேஸில் கோபம் வந்துச்சு, அது ரிஷபராசியாக இருக்குது, ரொம்ப பொறுமைசாலி தான், பட் தாங்க முடியாத போது நொந்து போய் அதை வந்து அழுது சில பேர் சாபம் விடுவாங்க, சில பேர் வந்து நீலாம் மனுஷனான்னு சொல்லி அதை ஒரு மாதிரி கேட்டு விட்டு விலகிடுவாங்க. இது ஒரு ஒரு டைப்பு ரிஷபம். மிதுனம் வந்து நார்மலாக வந்து அதிக பேர் கோவப்படுத்துவாங்க. கோவப்படுறது வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. மிதுனத்துக்கு பயங்கர கோவம் வரும். காற்று ராசி, அது தென்றல் மாதிரி எப்படி இனிமையாக தெரியும், திடீர்னு பார்த்தாக்கா அது சூறாவளி மாதிரி இருக்கும், புயலாகவும் மாறும், எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. பட் கோவப்பட்டால் என்னென்னா கொஞ்சம் அந்த இந்த சரவெடி மாதிரி சும்மா டப்ப 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 வெடிச்சிருது தான். சும்மா 100 வார்த்தை, அந்த கோவம் வந்துடுச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஒரு வாரத்தில் திட்டினா நீ நொந்து போக மாட்டேல்ல, உனக்கு 100 வார்த்தை திட்டினா நீ எப்படி நொந்து போயிடுவேன்? பழசெல்லாம் எடு, 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ண, 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண, போன மாதம் இப்படி பண்ணு, நீ அந்த விஷயத்தை எப்படி நடந்துட்ட, இந்த விஷயத்தை எப்படி நடந்து போட்டு கிழிக்கிறது. அப்போ மொத்தமாக போட்டு அவனை ஒரு வழி ஆக்கி அவன் பதிலே வந்து பேச முடியாது. இப்போ வீட்டுக்குள்ளேயும் இப்படி தான், சண்டை போட்டால் சும்மா ஒரு லிஸ்ட்டு வரும், அந்த லிஸ்ட்லாம் பார்த்தா மளிகை சபா லிஸ்ட்டை விட பயங்கரமாக இருக்கும். அப்புறம் எல்லாம் என்னென்ன செஞ்சேன் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை போட்டு சொல்லி காமி, சொல்லி அவமானப்படுத்து, அசிங்கப்படுத்து, கேவலப்படுத்து, பதிலே பேசக்கூடாது. எதிராளி வந்து இவன் இவ்வளோ பேசின பிறகு நம்ம என்னடா பேசுறது, பாயிண்டே இல்லையடா, இப்படி பேசிட்டானுன்ற மாதிரி தெரியணும். அதுதான் மிதுனத்துடைய கோவத்துடைய வெளிப்படுத்துகிற குணம், கேவலப்படுத்திடுவாங்க. கடகம் வந்து எமோஷ்னல் ராசி. கோவப்படுற கோவம் வருது. ஃபஸ்ட்டு கடகத்துக்கு வந்து கண்ணீர் வரலன்னா அதிசயம். கடக ராசியை ஆண்களாக இருந்தால் கண்ணீர் கம்மியாக விடுவாங்க, பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக கண்ணீர் வந்துடும். ஏன்னா கடகம்னாலே அந்த வாட்டர் ரெடியாக உடம்புல வந்து தண்ணி வந்து கொதிச்சிட்டே இருக்குது, ரெடியாக இருக்குது. கோவம் வந்தால் கண்ணீர் அப்படியே சும்மா கொதி வெளியே வரும். அதோடைய இன்னொரு வெளிப்படுத்துகிற விதம் வந்து வேகமான வார்த்தைகள், கண்ட்ரோல் இருக்காது, வார்த்தையில் வந்து கண்ட்ரோல் இருக்காது. இப்போ வந்து சில ராசிகள்லாம் கோவத்தில் பேசும்போது கூட பாயிண்ட்டாக பேசலாம், பட் கடகம் அப்படி கிடையாது, பாயிண்ட்டை லூஸ் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்துனே தெரியல. புலம்பல், இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து சத்தமாக பேசுகிறாங்கன்னு சொல்ல புலம்புறாங்கன்னு அர்த்தம். அதை புலம்பி ஒருத்தரை காயப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். யாரை வந்து ரொம்ப தினம் அப்படியே அன்பே, அப்படியே உயிரே, அப்படியே கண்ணே மணியே அப்படின்னு கொஞ்சினவங்களாம் பார்த்தா அப்படி அவங்க பேச அந்த வெறுப்பு வர அளவுக்கு. இது கோவத்தில் வந்து அதிகம் பேசுறது, அதிகம் அழுவுறது,
ரூமை சாத்திக்கிறது. நிறைய பேர் நான் பார்த்து கடை ரூமை சாத்திக்குவாங்க, பேச மாட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்து காட்டுறது, ரூமை சாத்திக்கிறது, தனியாகவே இருந்து நான் காட்டுறேன்னு நினைக்கிறது, வைராகியத்தை காட்டுறது. பட் கடக்க ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. ஸோ இது வந்து இந்த கடகத்துடைய கோவத்துலேருந்து ரியாக்ஷன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். வெளில ஒரு பப்ளிக் பிளேஸில் கோவப்பட்டால் கூட முடிஞ்சளவுக்கு அங்கேருந்து சீக்கிரம் விலகி போயிடுறது, அழுவுறது, சப்போர்ட் எதிர்பார்க்குறது, இதெல்லாம் கடகத்துக்கு உண்டு. சிம்மம் வந்து சொல்லவே வேணாம். கோவப்பட்டால் மூஞ்சி நேராக முதல்ல திட்டிடு. நீ ஃபீல் பண்ணால் பண்ணு, நீ ஃபீல் பண்ணால் எனக்கு என்ன, பண்ணலாம் எனக்கு என்ன, நீ அழுதா எனக்கு என்ன, நொந்து போனால் எனக்கு என்ன, நீ என்ன கதியான எனக்கு என்ன, எனக்கு தெரியாது. எனக்கு கோவம் வந்துச்சு. அறிவு இருக்கா, பைத்தியம், முட்டாள், லூஸு, என்ன வேணால் திட்டுவேன். எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னுடைய ஒரே கொள்கை உன்னை காயப்படுத்திடணும், உன்னை காயப்படுத்தி உன்னை அழ வச்சிடணும். உன்னை நீ அழுது, அதாவது எதிராளி வந்து அழுது பார்த்தா கூட இன்னும் கோவம் அடங்காது, இன்னும் திட்டு, நல்ல அழுவு, பத்தலை. ஸோ சிம்மத்துக்கு இப்படி ஒரு குணம் இருக்குது. அதே மாதிரி அந்த 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 கோவத்தில் முதல்ல நம்பர் 1 அறிவை டோட்டலாக இழக்கிறது யாருன்னா சிம்மம் தான். கண்ட்ரோல் இல்லாத கோவம். என்னாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த ஸ்டெப்பை அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல வந்துடுச்சு கோவம், கத்துவோம், திட்டுவோம், முடிஞ்சால் அடிப்போம், முடிஞ்சால் வந்து கேவலப்படுத்துவோம், முடிஞ்சால் எல்லார்கிட்டையும் சொல்லி கேவலப்படுத்த வைப்போம், என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஸோ சிம்மம் கண்ட்ரோல் இல்லை, கோவத்தில் வெளிப்படுது வீட்டுக்குள்ளேயும். ஆனால் மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிம்மம்லாம் கொஞ்சம் சைலண்ட்டு, அதிகம் கோவப்படுறது இல்லை. ரேர், கோவப்பட்டாலும் அது ஒரு பகிரங்கமாக என்ன சொல்கிறது, ஓப்பனாக சொல்கிறது தான், வெளிப்படுத்துறதே வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கன்னி மாதிரி ஒரு கோவப்படுற ஆள்லாம் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு பிளான், அதுக்கப்புறம் அந்த கோவம் வந்தாலும் வந்து ஸ்பாட்டில் கோவம் வந்துச்சுன்னா ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் போல் திட்டலாம், இல்லை கத்தலாம், இல்லை அழுவலாம், என்ன வேணால் செய்யலாம். பட் ஒரு 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 கோல்டு வார்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோவத்தை வந்து சும்மா பிளான் பண்ணி காட்டணுன்னா கண்ணி காட்டலாம். எங்கெங்கெல்லாம் செக் வச்சா ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஒரு ஓப்பன் பிளேஸாக இருக்கலாம், டைம் பார்த்து காய் நகர்த்தி கரெக்டாக ஒரு அடி அடிப்பாங்க. அதுதான் கண்ணி. அந்த திட்டமிடுதல், ஒரு எப்படி இந்த கோவத்தை நம்ம வெளிக்காட்டலாம், அந்த இடத்துல பொறுத்து நின்றுட்டோம், ஆனால் பதில் விடக்கூடாது, மன்னிப்பு கேட்குறதையும் விடக்கூடாது, அது எப்படி நம்ம வெளிக்காட்டலாம், அந்த சமயம் திருப்பி இந்த சான்ஸ் வரும்போது பதிலுக்கு ஒரு அடி அடிக்கிறது தான். ஸோ கண்ணி வந்து அந்த ஒரு சகிப்புத்தன்மை, அந்த பொறுமை, அந்த வலியை உணர்கிற, அந்த வலியை தாங்குகிற குணம் உண்டு. அதுக்கு பதில் பேக் ஃபயர் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன வந்து அவங்கள திருப்பியை வந்து பழி தீர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் திட்டமிட்டது. அந்த மாதிரி ஒரு சுபாவத்தை அந்த கன்னிக்கு உண்டு. துலாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுநிலையான குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய குணம். நீ இது பண்ணலை, அதான் இப்படி பண்ண, நீ அதை பண்ணனா நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டு. நீ இப்படி பேசினாலும் நான் இப்படி பேசினேன், நீ அப்படி பேசலாம் நான் பேச மாட்டேன். சரி சாரி கேளு, நீ சாரி கேட்டால் நான் சாரி கேட்குறேன், நீ ஃபஸ்ட்டு கேளு, இல்லை நீ ஃபஸ்ட்டு கேளு, நீ தானே முதல்ல சொல்கிறேன், நீ முதல்ல கேளு. ஸோ துலாமுடைய கோவம் வந்து சத்தம் வரும், கத்துவாங்க, சில பேருக்கு கை கலப்பு, சில பேருக்கு வந்து டிக் ஃபார் டேக். நீ சொன்னால் நான் செய்வேன், மீன்ஸ் நீ சொன்னால் நானும் சொல்லுவேன், நீ செஞ்சால் நானும் செய்வேன், நீ இறங்கி போனால் நானும் இறங்கி போவேன், நீ அப்பாலஜைஸ் பண்ணால் நானும் அப்பாலஜைஸ் பண்ணுவேன், நீ ஸ்டார்ட் பண்ணிவிட்ட நான் விட மாட்டேன். இந்த மாதிரி வந்து துலா வந்து ஒரு டிக் ஃபார் டேக். நீயும் இறங்கி போ, நானும் இறங்கி போகிறேன். இதுதான் அந்த கோவத்துடைய வெளிப்பாடு. எல்லாமே வந்து ஒரு சமமாக இருக்கணும். நான் வந்து தானாக கோவப்படலை, நீ என்னை கோவப்படுத்திட்ட, என்னை நீ பேச வச்சுட்ட, அப்படிங்கிறது தான் அதோடைய வெளிப்பாடு. அடுத்து வந்து விருச்சிகம்லாம் வந்து இந்த கோபம்லாம் வந்து எப்படின்னா, எவ்வளோ தூரம் விட்டு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் வந்து பொறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பொறுத்து போய் வெறுத்து போய் கோபம் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் தன்னைத்தானே வந்து காயப்படுத்திக்கிறாங்க. அது பெண்களாக இருந்தால் அழுவுறது, நொந்துக்கிறது, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, பொருளை உடைக்கிறது, வீட்டை ஒரு வழி ஆக்குறது, கொஞ்சம் பைத்தியகரதனமாக நடந்துக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் இப்படி தான். அதாவது அந்த 8th ஹவுஸ் காலச்சக்கரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிங் ஹவுஸ், ஒரு அழிவு செய்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருளை போட்டு நசுக்கி தூக்கி கிழிச்சு போடுறோம், இந்த செல்லை தூக்கி போட்டு உடைக்கிறோம், இதெல்லாம் அந்த கோபத்துடைய வெளிப்பாடுது. அதெல்லாம் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. ஸோ கண்ட்ரோல் இல்லை, காம் பண்ணிக்க முடியல, என்ன நானே வந்து சமாதானப்படுத்திக்க முடியல, கோபத்தில் வந்து நான் டோட்டலாகவே அந்த அறிவை இழந்துடுறேன், உணர்ச்சி வசப்பட்டுடுறேன், அடுத்து இதோட பின்விளைவுலாம் என்னென்னு எனக்கு யோசிக்க தெரியல, அதிகப்படியான உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறேன். அப்போ நான் போட்டு அடித்து உடைப்பேன், தூக்கி போட்டு பொருளை உடைப்பேன், கதவை டம்மாலாம் அடிப்பேன், கதவை இடிப்பேன். அதுக்கப்புறம் அது சேதாரம்லாம் யார் பார்க்குறது? நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ இப்படி தான் இந்த விருச்சிகம் வந்து கண்ட்ரோல் இல்லாத அன்கண்ட்ரோலபிள் எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குணம்.
தனுசு. தனுசு கோவப்பட்டால் எப்படி இருக்கும்? தனுசு வந்து இந்த கோபம் வந்தால் கூட எதிராளியுடைய பலகீனம்லாம் என்னவோ, தன்னுடைய பலம்லாம் என்னவோ அந்த கம்பேரிசன்லேயே பேசி திட்டுறது. உதாரணத்துக்கு, நான் அவ்வளோ நாலேஜெலாம் உனக்கு சொன்னேன், உனக்கு மூளை இல்லை, நான் இவ்வளோ திறமையாக உனக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்தேன், அப்போ கூட உனக்கு அறிவு இல்லை, நீ என்கிட்டயே வந்து இந்த மாதிரி மோதிட்டுருக்க, இப்படின்ற மாதிரி தன்னுடைய சுப்பீரியர் குவாலிட்டிஸை பார்ட்னரோ இல்லை வந்து எதிராளியுடைய ஒரு மாதிரி ஒரு வீக்னஸை சுட்டி காமிச்சு, குத்தி காமிச்சு, அவமானப்படுத்தி, காயப்படுத்தி, புவராக ஃபீல் பண்ண வச்சு, அவங்கள வந்து ஐயோ முன்னாடி சண்டை போகிறது கூட எனக்கு தகுதி இல்லையா, ஐயோ நான் முன்னாடி நிற்க கூட எனக்கு தகுதியே இல்லையான்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சு அந்த வார்த்தைகளை வந்து பேசி அவங்கள வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லி திணிக்க வச்சு, இப்படி தான் அந்த கோபம் வெளிவரும். ஸோ தனுசு கோவப்பட்டதுன்னா பாதி மிருக குணம். அது வந்து சத்தத்தில் இருக்கலாம், இல்லை அது வந்து சில பேருக்கு அடிக்க கூட கை ஓங்குவாங்க. ஸோ மிருக குணங்கள் வெளில வரும். மனித குணத்தில் எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த இடத்துல கூட ஒரு சாதுரியமான யுக்தியை கையாளுறது, ஸோ சாதுரியமாக வார்த்தைகளை பிரயோகிக்கிறது, அது சாதுரியமாக செய்கிறது, இதெல்லாம் அந்த தனுசுக்கு வந்து உண்டு. மகரம், பொதுவாக மகரம் கோவப்படுறதில்லை, கோவப்பட்டாலும் பொறுத்துன்னு போகிற ராசியில் மகரம் ஒன்று. சகிப்புத்தன்மையும் அதிகம் இருக்குது. அதே மீறி கோவப்பட்டுட்டா அது எண்டு தான். அது எண்டுனா அதோட வேணவே வேணாம். ஒன்று இப்போ இந்த வீட்டுக்குள்ளே கோவப்பட்டால் வீட்டை விட்டு வெளியே ஓடுறது, பப்ளிக் பிளேஸில் கோவப்பட்டால் கோவத்துலேருந்து வெளியே நகர்ந்து போகிறது, வேணவே வேணாம், இதோட இது வேண்டாம். இல்லை அந்த கோவத்துக்கு வந்து ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை அங்கேயே ஃபேஸ் பண்ணி அங்கேயே முடித்து அங்கேயே வந்து சண்டை போட்டு அங்கேயே தீர்த்து ஒரு வழியாக அதை வந்து முடிக்கிறது, இதெல்லாம் தான் அந்த மகரம்னா ஒரு அதாவது அவ்வளோ சீக்கிரம் கோவப்படுறதில்ல, ஆத்திரத்தில் அறிவை இழக்கிறதில்ல, பொறுமையை கூட இழக்கிறதில்ல. பட் அது அட் லாஸ்ட் முடியாதுன்ற ஸ்டேஜில் அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சுருவோம். இதோட ஒரு சின்ன பாயிண்ட்டு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், இதோட இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்டு கொண்டு வரது தான் மகரத்துடைய ஒரு நேச்சர். வெளிப்படுத்துகிற விதமும் அப்படி தான் இருக்கும். வெடிக்கும், பொறுமையாக இருந்து போய் திடீர்னு ஃபுல்லாக பிரளயம் மாதிரி வெடிக்கும். கும்பம்லாம் வந்து காற்று ராசி, சும்மா திட்டிகிட்டே அதாவது நான்ஸ்டாப் நான்சென்ஸ் மாதிரி பேசி 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 போட்டு ஒரு வழி பண்ணிவிடுவோம். அதான் கும்பம் வந்து சனி வந்து பொறுத்துக்காது. அது வந்து தனக்குள்ளே இருக்கிற கோவத்தை வந்து பொறுத்துக்காது. அப்படியே பொறுத்துக்கிச்சா இன்னும் டேஞ்சர், இன்னும் பெருசாக வச்சு செஞ்சிடும். ஸோ கும்பம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கோவம் வருது, ஒரு ஆணோ பெண்ணோ யாருக்கோ கோவம் வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த வார்த்தையில் வந்து பயங்கரமாக அதை வந்து சொல்லி ஹர்ட் பண்ணி காயப்படுத்தி, தன்னையும் சில சமயத்தில் காயப்படுத்திக்குவாங்க, எல்லாத்தையும் பண்ணி அதை டோட்டல் நம்பிக்கையே இல்லாமல் அதை வந்து அவமானப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணுறது இந்த கும்பத்துக்கு வந்து உண்டு. மீனம் கடைசி ராசி. மீனம் கோவப்பட்டா என்ன பண்ணுறாங்க? மீனம் கோவப்பட்டா, நீ ஆளை விட்றா சாமி, என்னை விட்டா நான் போதும், நான் வார்டில் போயிடுறேன், நீயே தனியாக கத்திக்கோன்ற மாதிரி பாதி. இன்னொன்று, மீனம் வந்து அந்த ஆத்திரத்தில் வந்து கோபம் ஆத்திரம் இதெல்லாம் வரும்பொழுது இந்த மீனத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, அந்த சமயத்தில் கூட நீ இதெல்லாம் அவ்வளோ நல்லா நடந்துக்கிட்ட, இந்த விஷயத்துல ஏன் அப்படி வந்து கேவலமாக நடந்துக்கிற, என்னை கோவப்படுத்துகிற மாதிரி ஏன் நடந்துக்கிறேன்னு சொல்லி அந்த நல்லதையும் கெட்டதையும் கம்பேர் பண்ணி சொல்லி அதை வந்து காயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையும் உண்டு. அண்ட் பொதுவாக மீனத்துடைய கோபம் அப்படிங்கிறது வந்து பட்டன்னு டக்குன்னு போட்டு முடிஞ்சிடும். அது ரொம்ப நேரம் கேரி பண்ணாது, ஒரு ஷார்ட் டைம் தான். பட் வேகமாக அதை வந்து அந்த கோபத்தை வெளிக்காட்டி அதோட அதை மறந்து அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு, அடுத்த வேலையை ஷிஃப்ட் ஆகிறதுக்குண்டான மைண்ட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா கோபம் வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்ச நேரம் கோவப்பட்டாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஃபேமாக, கிளியராக அந்த கோவத்தை வெளிக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறது ரொம்ப நல்லதாக தெரியுது. அது மீனத்துக்கு உண்டு. இது எல்லாமே வந்து ஒரு டோட்டல் அனலைஸில் ஒரு பொதுவான பலனாக நான் கொடுத்துருக்கேன். இது தனிப்பட்ட சார்ட்டை பொறுத்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் பொதுவாக இந்த ராசிகளுக்கு கோபத்துடைய வெளிப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கணிக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.